பானுக்கு இதுல சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். நம்ம போய் பேசுறதுனால தேவையில்லாத குழப்பம் தானே வரும். இல்லங்க, நம்ம கேட்டு பார்க்கலாம். பானு இந்த விஷயத்துல தலையிட்டு இருந்தா நிச்சயமா அவங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பானு இதுல சம்பந்தப்பட்டிருந்தானா நாமளும் இதுல சம்பந்தப்பட்ட மாதிரி தானே ஆயிடும். நீங்க அப்பாவை கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க. போலீஸ் வந்தா என்ன கேட்பாங்க ஏதுன்னு நான் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சுக்கிறேன். ஓகே. ஐஜி ஆஃபீஸ்ல இருந்து என்ன மாதிரி தகவல் வந்திருக்குன்னு நான் கேட்கணும். கேட்டுட்டு உங்க லைனுக்கு வரேன். நீங்க இவரை டென்ஷன் ஆகாம பாத்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம் நமக்கு. கூட்டிட்டு கிளம்புங்க. என்ன போட்டு எதுக்கு இந்த மாதிரி படுத்துறீங்க? அந்த பொண்ணு ஒரு பக்கம் படுத்துறா, உங்க அப்பா யார்ட்டுமே சொல்லாதன்னு படுத்துறாரு. நீங்கள ஒரு பக்கம் படுத்துறீங்க. நான் என்ன பண்றது? ஆமாமா, பானுதான் அந்த கீதாவை மறைச்சு வச்சிருக்கா. கீதாவுக்கு மறுபடி பாதுகாப்பு வேணும் சார். இவளுக்கு மட்டும் இல்ல, இவளை சப்போர்ட் பண்றவங்க, இவளோட ஃபேமிலி யாருக்குமே இப்ப பாதுகாப்பே இல்ல. நீங்க அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே. சார், நான் போலீஸை குறை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த ஏரியால வீரமணி ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். எந்த அளவுக்கு அவர் பெரிய பிசினஸ் மேனோ அதே அளவுக்கு ரொம்ப பெரிய கிரிமினல். அவர் மேல நூத்துக்கணக்கான குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவரை போலீஸ் விசாரிச்சதையோ இல்ல அவர் வீட்டு பக்கம் போலீஸ் வந்ததையோ கூட நான் பார்த்ததே இல்லை சார். அது மட்டும் இல்ல சார், அவரோட பொண்ணு வைஜெயந்தி இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. இப்ப அவங்க டிபார்ட்மெண்ட்ல இல்லைனாலும் அவங்க ஈஸியா அந்த ஏரியா போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு சார். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் வீரமணி கூட்டாளின்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல சார். ஆனா அப்படி இருக்க சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பொதுவா சொல்லக்கூடாதுமா. சரியான ரீசன் வேணும்ல சார். நான் எல்லா போலீஸையும் குறை சொல்லல. ஆனா ஒரு சில பேர் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யாரை பார்த்தாலுமே பயமா இருக்கு. அதனாலதான் நாங்க நேரம் உங்களை தேடி வந்திருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீரமணி எந்த லெவலுக்கு வேணாலும் போவார் சார். அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் எப்படி எடுத்துக்க முடியும்? சார், நீங்க வேணா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸரை வச்சு என்கொயர் பண்ணி பாருங்க சார். அப்போ உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அட்வொகேட் அனுராதா மேடம்க்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும். அவங்க கிட்ட கூட நீங்க கேட்டு பார்க்கலாம் சார். அவங்க என்கிட்ட சொன்னதுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லேடி. ஓகே. சின்ன காஞ்சிபுரம் எக்ஸ்டென்ஷன், அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே உடனே என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. உடனே இமிடியேட்டாக என் லைனுக்கு வர சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார்.
எனக்கு இப்போ ஒரே குழப்பமா இருக்கு. கடைசியில பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில போட்டுட்டாங்க. ஏராஜி, உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லைண்ணே, எனக்கு முழுசாக எதுவுமே தெரியாது. அவங்க வீட்டுக்கு போவேன், திடீர்னு கூப்பிட்டு எங்கள் பக்கத்தில் சப்போர்ட் அணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த கீதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சலாக இருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏய், என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எங்களுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? நாங்க எதுக்கு அதுல தலையிட போறோம்? அண்ணே, அவங்க அப்படித்தானே நினைக்கிறாங்க. தம்பி, பானு இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கான்னு வைஜெயந்தி சொல்றாளே, அது உண்மையா? தெரியல நீ. ஆரம்பத்துல எல்லாம் என்னை கூட வச்சுக்கிட்டு இதை பற்றிலாம் பேசுவாங்க நீ. ஆனால் இப்போ சமீபத்தில் எதையும் பேசுறதில்ல. நான் போனால் என்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி அனுப்பிடுவாங்க. நானும் அவங்க விஷயத்தில் பெருசாக எதுவும் தலையிடுறதில்ல நீ. ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எங்க நான் வேணும்னா பானுவுக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? சரிம்மா. இருங்க. என்னம்மா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க. எங்க இது சம்பந்தமா பானுவோட அப்பா கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? அம்மா, அவருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நாம போய் எப்படி பேசுறது? ஒருவேளை பானுக்கு இதுல சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். நாம போய் பேசுறதுனால தேவையில்லாத குழப்பம் தானே வரும். இல்லங்க, நம்ம கேட்டு பார்க்கலாம். பானு இந்த விஷயத்துல தலையிட்டு இருந்தா நிச்சயமா அவங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பானு இதுல சம்பந்தப்பட்டிருந்தானா நாமளும் இதுல சம்பந்தப்பட்ட மாதிரி தானே ஆயிடும். ஏங்க, பானு ஒண்ணு தப்பான விஷயம் எதுவும் பண்ணலையே. அவ நியாயமா தானே நடந்துக்கிறா. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறப்போ அவளை கட்டாயப்படுத்துறது முறை இல்லைல்ல. என்ன நீ பேசுறீங்க? பொதுவான பார்வையில வேணா இது நியாயமா இருக்கலாம். ஆனா அந்த வீரமணியை பொறுத்த வரைக்கும் உங்க மேல ஏற்கனவே கோபமா இருக்காரு. கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு பேசுறாள் அவரு. இப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா அவரு என்ன சும்மாவா விடுவார் நினைக்கிறீங்க? சரி தம்பி, பானு இதுல தலையிட்டதுனால பிரச்சனை இல்ல. நாளைக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாம பாத்துக்கணும்ல. நம்மளால முடிஞ்சா பானுவுக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். சரிம்மா, அப்போ நான் வேணா சேதுராமன் கிட்ட பேசி பார்க்கறேன். இல்லைங்க, இப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போனா இப்போ அங்க உமா இளங்கோ எல்லாரும் இருப்பாங்க. தேவையில்லாத சண்டைகள் வரும். அப்போ வெளியில எங்கேயாவது வச்சு பேசி பார்க்கறேன். நீங்க கேட்டா அவர் சொல்லுவாரா? அவர் வேற மாதிரி தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? வேணும்னா நான் அவங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கவா? பொம்பளைங்களுக்குள்ள பொம்பளை பேசினா அது ஒன்றும் தப்பா தெரியாது. அவங்க கிட்ட பானு இதுல சம்மந்தப்பட்டிருக்காளான்னு கேக்குறேன். அப்படி ஆமான்னு சொன்னாங்கன்னா அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அண்ணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. இப்ப போய் இதுல நீங்க தலையிட்டீங்கன்னா அப்புறம் அந்த வீரமணி நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சு உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல தம்பி, ஆனா இது கேள்விப்பட்டுட்டு அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த கீதாவுக்கு உதவி பண்ணணும்னு பானுவுக்கு மட்டும் என்ன அவசியம்? சொல்லுங்க. இவ்ளோ பெரிய சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு நாம நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சுதான் ஆகணும். அட்லீஸ்ட் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாமலாவது நம்ம பாத்துக்கணும்ல. அதனால நான் போய் பேசிட்டு வந்துடுறேங்க. அப்பா, நாளைக்கு பரந்தாம கேஸ் கோர்ட்டுக்கு வருது இல்லப்பா? தெரியும்டா, அதை பத்தியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அவன் வெளியே வரணும். ஆமா, பாத்துக்கோ.
நீ உன் அம்மா கிட்ட சொல்லி கோயில் குளம்லாம் போக சொல்லு, எல்லாம் நல்லபடியா முடியணும், நாளைக்கு பாத்துக்கோ. அப்பா அவன் வெளில வரதுக்குள்ள கீதாவை நம்ம தூக்கி ஆகணும்னு பேசிட்டு இருந்தோம்லப்பா. ஆமா, அந்த பானுவோட காரை சென்னை உத்தாண்டின்ற ஊர்ல ஈசிஆர் ரோட்ல வச்சு நம்ம ஆளுங்க பார்த்துருக்கானுங்கப்பா. என்னது? ஆமாப்பா, அவ காரை என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான். விடாத, அந்த ஏரியாவில் நம்ம ஆளை விட்டு ரவுண்ட் அப் பண்ண சொல்லு. அவன் சொன்னது தூக்கிடணும், அவளை பாத்துக்கோ. அப்பா வக்கீல் தான் பொறுமையா இருக்கு சொன்னார்லப்பா. தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா, பேசாம இருடா. அவளுக்கு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வந்தாளுங்க, மாட்டினாளுங்க அவளுங்க. ஆமா அப்பா, எப்படி பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க நம்ம ஏரியாவுக்கு தானப்பா வரணும். அப்பா பார்த்துக்கலாம்ப்பா. சரி, நீ நம்ம பாஸ் ஆட்ட சொல்லி வை. அவன் ஆளை போட்டு வேலூர் பக்கம் பார்த்துக்கிடுவான். கார் நம்பரை கொடுத்து அவளுக்கு வர்றது போறதெல்லாம் நோட் பண்ண சொல்லு. புரியுதா? நம்ம கண்ணில் இருந்து அவளுக்கு தப்பிச்சிடக்கூடாது. மறந்தாம வெளியே நாளைக்கு வர்றான். கீதா பிள்ளை, அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்துடணும், பார்த்துக்கோ. நேராக பறந்தாம வந்து அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஆமா சரிப்பா. சார், பெரிய பிரச்சனை, பதட்டப்படாதீங்க. நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு தான் நானே நேரில் வந்தேன். என்ன சார், என்னாச்சு? அது வந்து நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கல. நம்மளை முட்டாளாக்கிட்டான் அந்த பானுமதி. அவன் நேராக ஐஜி ஆஃபீஸ் போய் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். சார், விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சு. போலீஸ் உங்களை விசாரிக்க வந்தாலும் வருவாங்க. டேய் போடா, போய் என்னன்னு பாருப்போ. இருங்க சார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். எந்த நேரம் வேணாலும் போலீஸ் இங்கே வர சான்ஸ் இருக்கு. நீங்கள் இப்போ எங்கேயாவது கொஞ்சம் போய் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட சொல்றீங்களா? ஒற்றை கடையை பயந்துட்டு நான் பயந்து போய் ஓடி ஒளினுமாக்கும். சார், அப்படி இல்லை சார். அப்படி இல்லைன்னா என்ன, அரெஸ்ட் பண்ணி தொலைவாங்களா? தொலையட்டும் சார். இப்போதைக்கு அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார், விசாரணைக்கு வருவாங்க. எந்த பிரச்சனையும் வேணாம் சார். நாளைக்கு பரந்தாமனுக்கு ஜாமீன் கிடைக்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் நம்ம செய்ய போக அது நமக்கே சிக்கலாயிடும். என்னங்க விளையாடுறீங்களா நீங்க? சார், இப்போ அவங்க விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா அது உங்களால் தானே எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. இப்போ போய் நம்ம ஏதாச்சும் செஞ்சா என்ன உள்ள தூக்கி வச்சிருவாங்களா? போய் உட்காந்துக்கிறேன். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் பேசிட்டு கல்ல நானே அந்த பாடுவ கையால கொண்டுட்டு போறையா உள்ள போறையா? சார், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார். கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லா மேட்டரும் நமக்கு சாதமா மாறிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சொல்லி என் கையை கட்டி போடாதீங்க. இல்ல சார், நான் பிராக்டிக்கலா பேசுறேன். தம்பி, நீங்க அப்பாவை கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க. போலீஸ் வந்தா என்ன கேட்பாங்க ஏதுன்னு நான் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிச்சுக்கிறேன். ஐஜி ஆஃபீஸ்ல இருந்து என்ன மாதிரி தகவல் வந்திருக்குன்னு நான் கேட்கணும். கேட்டுட்டு உங்க லைனுக்கு வரேன். நீங்க இவரை டென்ஷன் ஆகாம பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. கூட்டிட்டு கிளம்புங்க. அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? லாயர் சொல்றது கரெக்டு தான்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. அப்பா, எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கியாளா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. பானு அப்பா எங்க? அவங்க சேலம் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க. அப்படியா? அப்புறம் லட்சுமியும் உமாவும் உள்ளதான் இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். உமா, உங்க அண்ணி வந்திருக்காங்க. அண்ணியா? எதுக்கு வந்திருக்காங்க? தெரியலம்மா, நீயே வந்து கேளு. வா. ஒருவேளை சொத்து விஷயமா பேச வந்திருப்பாங்களோ? அண்ணி,
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. வீட்டுக்காரர் நீங்க இருங்க அண்ணி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வா மீனாட்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தை நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல நீ வேண்டாம், நீ இரு, பேசிட்டு சின்ன பொண்ணு போய் காய் போட்டு எடுத்துட்டு வர. ஐயோ வேண்டாங்க, பரவாயில்ல. ஒரு முக்கியமான விஷயமா நான் பேச வந்திருக்கேன். பேசிட்டு அப்புறமா நான் காஃபி சாப்பிடுறேன். தம்பி எப்படி இருக்கீங்க? இருக்கங்க, ஏதோ இருக்க. ஏங்க அவங்க கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் முகத்தை காட்டுறீங்க. எதுக்கு வந்திருக்காங்க தெரியாம முகத்தை எப்படி வச்சுக்கிறது? என்ன உமா, என்னாச்சு உங்க 2 பேருக்குள்ள? அதை விடுமா, அவங்க அப்படிதான் சின்ன சிறுசுங்க, அப்பப்போ அடிச்சுப்பாங்க, அப்புறம் குடிப்பாங்க. அதை விடு, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், நீ அது சொல்லு. எதுக்கு வந்திருக்கோம்? சொத்து விஷயமா பேசி விளக்கம் கொடுத்து இன்ன தேதியில பத்திரம் பதிரணும் வந்துருங்கன்னு கூப்பிட வந்திருக்கோம். என்னம்மா? இல்லைங்க. பானு இல்லையா? இல்லம்மா, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா. ஏமா, நானும் கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்தப்போவே 2 நாளா வந்துருவான்னு சொன்னீங்க. இப்போ 1 வாரம் ஆச்சு, இன்னும் காணோம். வந்துருவாடா, வேலையை முடிச்சுட்டு தானே வர முடியும். வந்துருவா. இல்ல, பானு அப்பா சேலம் வரைக்கும் போயிருக்காங்கன்னு இவங்க சொன்னாங்க. ஆமாம்மா, வெடிய காலையிலேயே கிளம்பி போயிருக்காரு. வரத்துக்கு எப்படியும் நைட் ஆயிடும். இல்ல, இப்ப இங்க வச்சு இதை கேக்குறது சரியான்னு எனக்கு தெரியல. என்னம்மா, பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு. வேற யார் இருக்காங்க? நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே இருக்காங்க, சொல்லுமா. இல்லைங்க, நீங்க பானு வெளியில போயிருக்கான்னு சொல்றது எனக்கு என்னமோ சரியா படல. சரி, எந்த இடம்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ திண்டுக்கல் வரைக்கும் போயிருக்காமா. சரிங்க, உங்ககிட்ட நேராவே சொல்றேன். எங்க வீட்ல இப்போ ஒரு பிரச்சனை. வீரமணி பையனுக்கு நிச்சயம் பண்ண அந்த கீதா இருக்கால்ல, அவ இப்போ கொஞ்ச நாளா வீட்ல இல்ல. தெரியுமே, அதுக்கு என்ன இப்போ? அம்மா, இப்போ ஒரு விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பானு தான் அந்த கீதாவை எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமா, என்னம்மா சொல்றீங்க? அந்த கீதாக்கும் பானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ எதுக்கு அவளை மறைச்சு வைக்கணும்? இன்ஃபேக்ட் கீதாங்கிற பேரு பானுக்கு தெரியாது. அப்படிதான் நாங்களும் நினைச்சோம். ஆனா அதே தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? பானுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும். நான் இப்போ கூட அவளுக்கு வர வழியில கால் பண்ணேன், ஆனா அவளுக்கு ரீச் ஆகல. இல்லம்மா, அவகிட்ட பழைய நம்பர் இல்ல, புது நம்பர் ஏதோ வாங்கியிருக்காமா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அவ ஏதோ புது நம்பர் வாங்கியிருக்கா. ஆனா அந்த நம்பர் என்கிட்ட இல்லம்மா, அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. அம்மா, என்னம்மா பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அவங்க தான் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்கண்ணா. இதை பாருங்க தம்பி, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அந்த வைஜெயந்தி எங்களை ரொம்ப மோசமா பேசுறா. நீங்க தான் அந்த பொண்ணை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. இன்னும் சொல்லணும்னா, நான் சொல்லிதான் பானு கீதாவுக்கு உதவி பண்றதா சொல்றாங்க. இது நல்ல விஷயமா இருந்தா கூட இதுல எங்களுக்கு எந்த தெளிவும் இல்லாம இருக்கு. எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாங்க யோசிப்போம். என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதை கேட்கறதுக்காக தான்மா நான் இங்க வந்தேன். மா, கேக்குறாங்களம்மா, சொல்லுமா. இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுமா. பானுவுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க அவங்க சொல்றத வச்சுட்டு இங்க எதுவும் வந்து பேசாதீங்கம்மா. ஆமா, பானுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது, பாவம். அம்மா, அவளுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லல. அப்ப அவ நம்பர் இவங்க கிட்ட கொடுத்து சொல்ல சொல்லு. நம்பர் கொடு. டேய், நம்பர்
நம்பர் என்கிட்ட இல்ல, அப்பா கிட்ட தான் இருக்குன்னு சொல்றல. அப்ப அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நம்பரை வாங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அம்மா, என்ன இது? உங்க பொண்ணு மேல இவ்ளோ பெரிய பழி விழுந்திருக்குன்னு சொல்றேன். அவகிட்ட நீங்க பேச மாட்டீங்களா இத பத்தி? சரிம்மா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, கடைசி தடவையா கேக்குறேன். நீங்க உங்க பொண்ணு பானு மேல சத்தியமா சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மையா? சொல்லுங்க. என்ன போட்டு எதுக்கு இந்த மாதிரி படுத்துறீங்க? அந்த பொண்ணு ஒரு பக்கம் படுத்துறா, உங்க அப்பா யார்ட்டுமே சொல்லாதன்னு படுத்துறாரு. நீங்களா ஒரு பக்கம் படுத்துறீங்க. நான் என்ன பண்றது? ஆமாமா, பானுதான் அந்த கீதாவை மறைச்சு வச்சிருக்கா. ஆனா சத்தியமா சொல்றமா, பானு கீதாவை மறைச்சு வச்சிருக்காங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். மத்தபடி எங்க இருக்கா, இப்படி இருக்கா, எதுவுமே எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒரே ஒரு தடவை ஒரு புது நம்பர்ல இருந்து போன் பண்ணி பேசினா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்போ இந்த பிரச்சனைக்காக தான் அந்த வீரமணி அப்பாவை அடிச்சாரா? இந்த பாருமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இனிமே ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நானே கூப்பிட்டு சொல்றேன்.